ராகுல் காந்தி கரூருக்கு வர்றது, இதனோட தொடர்பாக சிலர் திரு ஸ்டாலினுடைய நெருக்கமானபடி பேசியிருக்கிறது. ஹிந்தி எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் இருக்குது, இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எதுக்கு முடிச்சு போடுறீங்க? முடிச்சு போடல. இருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் வர்ணிக்கிறோம். எது இருந்தாலும் இன்னும் 6 மாத காலம் இருக்கிறது தமிழக தேர்தலுக்கு. 6 மாதம் என்பது மிக குறுகிய காலம். அரசியலில் ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. திமுக அதிமுக, திமுக அதிமுக என்று மாறி மாறி வரக்கூடிய ஒரு அந்த சைக்கிள், அந்த விஜய் நுழைவினாலும் பல சக்திகள் நுழைவினாலும், உண்மையாக சொல்ல போனால் சீமான் போன்றவர்கள் மற்றும் விஜய் போன்றவர்களுடைய நுழைவினாலும் இது ஒரு அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணுமோன்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை எல்லாம் பார்த்தால் இன்னும் ஒரு ஃப்ளோர் கிராசிங் நிறைய நடக்குதுங்க நிஜந்தன். இப்போ காங்கிரஸ் ஏன் விஜயோட பேசினார் சொல்லுங்க? ஏன் பேசுறாங்க? எதுக்கு பேசணும்? காங்கிரஸ் வளர்க்கணும்னு பாக்குறாரு அவரு. இந்தியாவில் ஒரு துணியான ஒரு நிலையான ஒரு எதிர்கட்சி தேவை. ராகுல் காந்தி பிரச்சனை பண்றாரு, அதுதான் நடக்கணும். அவருடைய முயற்சிகள் சில பேர் கேள்வி பண்ணலாம், பப்புன்னு நானும் பண்றேன், யாரும் இல்லைங்கல்ல. ஆனால் அவருடைய முயற்சியை தடுக்க முடியாது. இதுல பாருங்க, ஒரு சிச்சுவேஷனை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அக்ரெசிவா இருக்காருங்க. அதே சமயத்துல அந்த அக்ரெசிவ்னஸ் குறைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் வைத்துக் கொண்டு நயினார் நாகேந்திரனை பாராட்டுவதன் மூலமாக அவர்களிடையே ஒரு பிளவு வருமா என்று ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். அரசியல்வாதியாச்சே. எப்படி ராகுல் காந்தி சொல்றாரோ, நான் ஸ்டாலினோட பேசிட்டு ஐ கேன் ஸ்பீக் டு மிஸ்டர் விஜய் பர்மிஷனோட பேசலான்னு சப்பக்கட்டு கட்டினா கூட பொதுமக்கள் நிலையே, குறிப்பாக காங்கிரஸ்காரர்கள் தலைமையிலே